அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன், மரித்தவைகளை உயிரோடு எழும்ப செய்கிற தேவன். ஹல்லேலூயா. அவரை குறித்ததான அறிவு, வெளிச்சம் நம்மளை பலனுள்ளவர்களாய் மாற்றும். ஹல்லேலூயா. எந்த அளவு நம்மளுக்கு வெளிச்சம் உண்டாகுதோ அதுதான் நம்முடைய பலன். நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுதான் நம்முடைய சமாதானம். சமாதானத்தோட அளவு எப்படி இருக்கும்னா, அவரை குறித்ததான அறிவு அந்த சமாதானத்தின் அளவு, அவரை குறித்ததான வெளிச்சம் நம்முடைய பலத்தின் அளவு. அதனால அவரை எவ்வளவு அறிய நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றோமோ அந்த அளவு தான் நம்முடைய எல்லைகள்ல எல்லா காரியங்களும் மாறுதலாக இருக்கும். சரி, நான் உங்க பேஸ்ல இருந்தே மறுபடியும் வரேன். இதுதான் எப்பயுமே உங்களுடைய சொல்லி ஆரம்பிப்பேன். எல்லாமே கொஞ்சம் நல்லா அதை கவனிங்க. சின்ன பிள்ளைங்க எல்லாம் நல்லா கவனிங்க. ஆண்டவர் எதுக்காக மனுஷனை படைத்தார்? எல்லாமே இங்க பாருங்க. எதுக்காக ஆண்டவர் நம்மளை படைத்தார்? ரிலேஷன்ஷிப், உறவுக்காக. இல்லையா? முகமுகமாய் தேவனோடு உள்ள உறவுக்காக, ஃபேஸ் டு ஃபேஸ் ரிலேஷன்ஷிப் வித் காட். இதுதான் முதல் ஃபர்ஸ்ட் அஸ்திபாரம். என்ன படைச்சார்னா நான் உறவுக்காக. எப்படி? அது முகமுகமா. ஒரு குழந்தையும் ஒரு தாயும் எப்படி இருக்கும்? அந்த இடத்துல அவ்வளவு செக்யூரிட்டியா அந்த பிள்ளை எப்படி இருக்கும்? உணர்வு. அந்த முகத்தோட முகத்தை வச்சு நீ செல்லமே என் பிள்ளைங்கும் போது அதுக்குள்ள இருக்கிற ஜாய், அதுக்குள்ள இருக்கிற அந்த என்னது, அது பப்ளிங் அது சொல்லி கொடுத்து வர்றதுல அதுதான் அதோடைய இருதயத்துல இருந்து என்ன பண்ணுது, அந்த உறவில இருந்து உண்டாகிற மேன்மை. ஆண்டவர் இப்படிதான் அப்பாவோட நம்ம வாழணும், எல்லாத்திலையும் அவரோடு நின்று ஜீவிக்கணும் அப்படிங்கிறது தான் அவர் நம்மளை படைத்தார். இல்லையா? அடுத்து அவர் படைக்கும் போதே இன்னொரு ஒரு காரியம் என்னன்னா, அந்த சோர்ஸோடு இணைத்து இருக்க. அவர் சிருஷ்டித்த எல்லாவற்றையும் அதன் ஆதாரத்தோடு இணைத்து இருக்க. அப்பதான் நான் முதலே உங்களுக்கு சொல்லிருக்கேன், மீன் தண்ணீரோட, செடி கொடி மரம் எல்லாம் பூமியோட, இந்த சூரியன் சந்திரன் எல்லாம் வான மண்டலங்களோட, அப்புறம் மனிதன் தேவனோடு, அந்த சோர்ஸோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். இல்லையா? ஃபர்ஸ்ட் முகமுகமாய் தேவனோடு உறவு கொள்ளும்படி, அடுத்து ஆதாரத்தோடு நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோம். தண்ணியை விட்டு வெளியே வந்தா மீன் செத்து போயிடும், மீனுக்கு ஜீவன் கிடையாது. செடி கொடி மரத்துக்கு பூமியை விட்டுட்டா கிடையாது. அடுத்து வானத்திலிருந்து வெளியே வந்துட்டா அவங்களுக்கு ஜீவன் கிடையாது. அதே போல தேவனை விட்டு நம்ம வெளியே வந்துட்டா ஜீவன் கிடையாது. நம்மளுக்கு உலகத்துல வாழ முடியும். இதுதான், இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில என்னைக்கும் இருக்காது, அசைக்க முடியாத காரியங்களா இருக்க வேண்டும். நான் தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன். அவர் தான் என் வாழ்க்கையில் சோர்ஸா இருக்கிறேன். அவர்தான் என் ஆதாரம். அவரின் மேல் நான் கட்டப்பட்டிருக்கிறேன். அவருக்குள்ள இருந்துதான் எனக்கு எல்லாமே உண்டாயிருக்கிறது. ஆண்டவர் இந்த பைபிள்ல நம்மளுக்கு வேதத்தை எழுதி கொடுத்தது நோக்கமே என்னன்னா, ஜீவனை தெரிந்து கொள். உபாகமம் எடுத்துக்கோம். உபாகமம் 30 அதிகாரம், சூஸ் லைஃப். அதுதான் அவருடைய ஒரே லைஃப்ல நம்ம கிட்ட போதிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் நம்மளோட போதிக்கணும்னு சொன்ன ஒரே ஒரு காரியம், ஜீவனை தெரிந்து கொள்ளும். உபாகமம் 30 அதிகாரம் 19, 20. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உலகமும் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்றார். ஆமென். ஜீவனை தெரிந்து கொள், அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். ஆண்டவர் சொல்றாரு, ஜீவனை தெரிந்து கொள். அவர் இந்த தோட்டத்தை படைக்கும் போது ஆண்டவர் அங்க என்ன பண்றாரு, ஜீவ விருட்சத்தை வைக்கிறார். அதை சூஸ் பண்ணாததையும் சொன்னாரு, சூஸ் பண்ண வேண்டிய காரியத்தையும் சொன்னார். முதல்ல படைத்தது ஜீவ விருட்சம் தான் அங்க வச்சார். அதனால ஆண்டவர் முதல்ல நம்ம செவிகள்ல கேட்கிற ஒரு சத்தியம் அப்படின்னா, ஜீவனை தெரிந்து கொள். எல்லா சூழ்நிலையிலும் ஜீவனுக்கு நேராக போகும். ஏன்னா எல்லாமே மரணத்துக்கு ஏதுவான காரியங்கள் தான் நம்ம வாழ்க்கையில வந்துகிட்டே இருக்கும். ஆனா நீ அது ஒவ்வொரு மரணத்தின் நடுவில் சொல்லி சூஸ் பண்ண வேண்டிய காரியம், நான் ஜீவனை தெரிந்து கொள்கிறேன். அந்த சூழ்நிலையா அப்ப நீங்க அக்ரி பண்ணலன்னு அர்த்தம்.
இப்போ ஒரு பலவீனம் வருது, ஒரு சுகவீனம் வருது, அந்த இடத்துல நான் ஜீவனை தெரிந்து கொள்கிறேன் அப்படின்னு நான் சொல்லும் போது அந்த மரணத்தின் ஆவிகள், அந்த பலவீனத்தின் ஆவிகள் என் வாழ்க்கையை மேற்கொள்ள முடியாது. ஆண்டவர் அப்படிதான் ஒரு மேன்மையான வாழ்க்கையை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றிலும் நீ ஜீவனை தெரிந்து கொள். உன் பொருளாதாரம், உன்னுடைய குடும்ப வாழ்க்கை, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, உன் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளுக்கும் வேண்டியது ஜீவன் தான். அந்த ஜீவனை தெரிந்து கொள். ஹல்லேலூயா. அதுதான் ஜீவன் என்பது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். காட் கைண்ட் ஆஃப் லைஃப், தேவனை போன்ற வாழ்க்கை, தேவன் கிட்ட இருந்து வருகிற எல்லா நன்மைகள், அவரை போன்ற பரிசுத்தம், அவரை போன்ற என்னது கேரக்டர்ஸ், அவரை போல என்னது சுபாவங்கள், எல்லாமே அவரோடது என்னவோ அதுதான் ஜீவன். அதை தான் நம்மளுக்கு ஷேர் பண்ணியிருக்காரு. அதுல இருந்து நீ வாழு அப்படிங்கிறது தான் தேவனுடைய காரியமா இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டியது, அடுத்து ஜீவனை நான் தெரிந்து கொள்வேன். எல்லாரும் சொல்லுங்க, நான் ஜீவனை தெரிந்து கொள்வேன். வாயை திறந்து சொல்லுங்க, ஜீவனை ஐ சூஸ் லைஃப். எப்பயும் நான் ஜீவனோடுக்குள்ளதான் இருப்பேன். ஹல்லேலூயா. நான் ஜீவனை தெரிந்து கொள்வேன். எல்லாரும் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, நான் ஜீவனை தெரிந்து கொள்வேன். ஆண்டவர் அதான் சொல்றேன், நீங்க ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள், நானே உங்களுக்கு ஜீவனும் தீர்காயுசுமா இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அந்த ஜீவன் யாரு? அவர் தான் இயேசு கிறிஸ்துவை உடையவன், ஜீவனை உடையவன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளதான் எல்லா நன்மைகளும் நம்மளுக்கு உண்டாகி இருக்கிறபடினால கிறிஸ்துவை நம்ம தெரிந்து கொள்ளும் போது அந்த ஜீவனின் எல்லா நன்மைகளுக்கு உரியவர்களாய் நம்ம இருக்கிறோம். ஓகே. சங்கீதம் 20வது அதிகாரம் 7வது 8வது வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 20. சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஆமென். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஹல்லேலூயா. இந்த வசனத்துல பார்த்தா ரெண்டு குரூப்பை நம்ம பார்க்கலாம். சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறவர்கள். அடுத்து உள்ளவங்க யாரு? கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்கள். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களும் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம பார்க்க போற காரியம், கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். ஹல்லேலூயா. இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கர்த்தருடைய நாமத்தை குறித்து, நாங்களோ கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். சொல்லுவோம், நாங்களோ கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்போம். அவ்வளவுதான், சிம்பிள் சத்தியம். கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டும் போது எழுந்து நிமிர்ந்து நிற்போம். ஹல்லேலூயா. குதிரைகளையும் ரதங்களையும் குறித்து மேன்மை பாராட்டுவார்கள், அவர்கள் முறிந்து விடுவார்கள். ஹல்லேலூயா. இந்த வேதம் முழுவதும் நீங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு குரூப்பா ஒரு நரேட்டிவ் வந்துகிட்டே இருக்கும், ஒரு கதை வந்துகிட்டே இருக்கும். ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து ஜீவ விருட்சம், நன்மை தீமை அறிகிற விருட்சம், அடுத்து ஆபிரகாம், லோத்து, அடுத்து சாராள், ஆகார், அப்புறம் ஈசாக்கு, இஸ்மவேல், அப்புறம் யார் வருவாங்க? இஸ்ரவேல் ஜனம், எகிப்து ஜனம், அப்புறம் தாவீது, சவுல், அப்புறம் கற்பாறையின் மேல் கட்டினவர்கள், மணலின் மேல் கட்டினவர்கள், புத்தியுள்ள ஸ்திரீ, புத்தியில்லாத. இப்படி இந்த வேதமே ரெண்டு பகுதியா தான் வந்துட்டே இருக்கும். அந்த ஒரு பகுதி எப்படிப்பட்டவங்க? எப்படி? நாங்களும் கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்போம். இப்படிப்பட்ட குரு. இன்னொருத்தவங்க குதிரைகளை குறித்தும் ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டுவோம், நாங்கள் முறிந்து விழுவோம். இப்படி ஆண்டவர் வந்து அந்த நன்மையும் அந்த காரியத்தையும் பக்கமாவே வச்சுதான் வருவார். அந்த ஒவ்வொருடைய வாழ்க்கையில இருந்து நம்மளுக்கு நிறைய காரியங்களை ஆவியானவர் போதிக்கிறார். இன்னைக்கு அதை தான் நம்ம பார்க்க போறோம். மெயினா என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, ஆண்டவர் உங்க ஒவ்வொருவரையும் வித்தியாசப்படுத்தி உங்களை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த காலத்துல சொல்லப்படுகிற ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை,
தேவனுடைய பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் நிச்சயமான ஒரு வித்தியாசத்தை தேவன் காண செய்ய போகிறார். ஹல்லேலூயா. எப்படி பார்வோனுக்கு முன்பாக ஆண்டவர் ஒரு வைராக்கியமா இறந்து இஸ்ரவேலுக்கும் எகிப்து தேசத்துக்கும் பிரத்யட்சமா கண்ணுக்கு கண்ணு பார்க்கிற மாதிரி ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணினது போல இந்த நாள்ல தேவனுக்காக வாழ்ந்த பிள்ளைகளுக்கும் சும்மா லைட்டா வாழ்கிற அவங்களுக்கும் உண்டான வித்தியாசத்தை இந்த நாட்களில ஆண்டவர் காண செய்யும்படியாக, சபையை தலையை நிமிர்த்தும்படியாக, சபையின் மேன்மையை தேவன் உயர்த்தும்படியாக அவர் வைராக்கியமா இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால எதை குறிச்சும் பயப்படாதீங்க. இது நம்முடைய சீசன். சொல்லுங்க, இது நம்முடைய சீசன், இது என்னுடைய சீசன். ஏன்னா எவ்வளவு நாள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கோம் இல்லையா? அழைச்ச நாள்ல இருந்து அவருக்காக ஓடி வரும்போது அதை அவர் காட்டினான ஆகணும். எப்படி அந்த காரியம் நம்ம இழந்து போக முடியும்? அந்த காரியங்கள் எப்படி நம்மளுக்கு இல்லாம போக முடியும்? ஆனா இனி வர நாட்களில யாரெல்லாம் உண்மையாய் அவரை பற்றி கொண்டு வந்த எல்லாருடைய வாழ்க்கையிலும் தேவன் இந்த மகத்தான வித்தியாசத்தை காண செய்ய போகிறார். அது சில வித்தியாசங்கள் எப்படி அவங்க வாழ்க்கையில நடந்துச்சு நம்மளுக்கு தெரியும். அதை லைட்டா சொல்லிட்டு ஆண்டவர் நம்மளை எப்படி வித்தியாசமா நடத்த போகிறார் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆவியானவர் உங்களோட அதை இடைப்படுவார். ஃபர்ஸ்ட் ஆபிரகாம், லோத். இவங்க வாழ்க்கையில பார்க்கும்போது 2 பேருமே இப்படிதான் இருந்தாங்க. லோத்தையும் கூட நீதிமான் அப்படின்னு தான் சொல்றாரு, ஆபிரகாமும் நீதிமான் அப்படின்னு தான் வராங்க. 2 பேரும் சேம், ஒரே நேரத்துலதான் பிரயாணம் புறப்பட்டு வராங்க, ஒரே டிராவல் தான். எல்லா இடத்துலயும் லோத்து வந்து கொண்டே தான் இருக்கிறாரு. ஆனா ஆபிரகாமுடைய வாழ்க்கையில எப்படின்னா, அவன் உடன்படிக்கையின் ஸ்லாக்கியங்களை அனுபவிக்கிறவனா இருந்தான். தேவன் உடன்படிக்கை செய்கிறார். அந்த உடன்படிக்கை நன்மைகளை லோத்து கொஞ்சமா அனுபவிச்சாலும், ஆனா முழு பரிபூரணத்தின் நன்மையை ஆபிரகாம் அனுபவித்தவனா இருந்தான். லோத்தோ எதையும் அனுபவித்தவன். ஏன்னா கடைசியில பார்த்தா எதுவுமே அவன் கிடையாது. அவன் வீடு இல்லை, அவன் வாசல் இல்லை, அவன் பிள்ளை இல்லை, கொண்டாடி கிடையாது, எதுவுமே இல்லாத அளவுக்கு அவன் வெறுமையாதான் இருந்தான். இதுதான் வித்தியாசம். அவர் காட்டும் போது தேவனுடைய பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்குள்ள இந்த பயங்கரமான வித்தியாசங்கள் உண்டாகும். அந்த உடன்படிக்கையின் பிள்ளைகள் தேவனை உண்மையாக பின்பற்றுவன் அவன் வரலாம், அவனும் செழிப்பான். அவன் கண்ணுக்கு தெரிஞ்சு என்ன பண்ணான், ஒரு நாளைக்கு எதிர இருக்க போய் அந்த சுதம் குமரங்கிற பெரிய பட்டணத்தை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றான், அவன் போய் செழிப்பாதான் வாழ்றான். அவனுக்கு என்ன இருந்துச்சு, ஆடு மாடுகள் வேலைக்காரர்கள் எல்லாம் இருந்தாங்க. ஆனா வித்தியாசம் என்னன்னா, இவன் முழுவதையும் அனுபவிக்கிற சுதந்திரவாடியா இருந்தான். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, இந்த உலகத்துல அந்த அசுத்தங்களுக்கு தன்னுடைய கொள்ளாத மனுஷர்களுக்கும் விலக்கி அவன் காத்து பண்ணான். தன் குடும்பத்தை விலக்கி காத்து பண்ணான், தானும் விலக்கி காத்து கொள்ளப்பட்டவனா இருந்தான். புரியுதா உங்களுக்கு? அந்த உலகத்துல அவன் வாழ்ந்தாலும் அந்த உலகத்தின் காரியங்களுக்குள்ள அவன் மாட்டாதவனாய் சிக்காதவனாய் தன்னையும் காப்பாற்றி கொண்டது மட்டும் இல்ல, தன் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் காப்பாற்றி கொண்டவனா இருந்தான். லோத் அப்படி இல்லை இல்லையா? நம்மளுக்கே தெரியும், தன்னுடைய குடும்பத்தையே அவனால காப்பாற்ற முடியல. அவன் மனைவி உப்பு தூணாயிட்டாங்க, பிள்ளைகள் கர்த்தருக்கு பிரியமில்லாத சந்ததியை பெற்று சாபத்துக்குரிய ஒரு சந்ததியாய் மாறிடுச்சு. ஆபிரகாமின் சந்ததி அவனுடைய ஆசீர்வாதங்களை அனுபவித்த தேவனுடைய உடன்படிக்கையின் மக்களாய் ஆண்டவர் இந்த இடத்துல பிரிக்கிறார். உடன்படிக்கையின் மக்களாய் அவர்களை முன்குறித்தார். ஆனா இவர்கள் என்ன பண்ணல, அந்த தவறான ஒரு சந்ததிக்கு ஒரு ஒரு உதாரணமா உள்ளவர்களா இவங்க இருந்தாங்க. ஆபிரகாம் ராஜாக்களும் பிரஜாதிகளும் மிகவும் கனப்படுத்தப்பட்டார். ராஜாக்களாலும் பிரபுக்களாலும் மிகவும் கனப்படுத்தப்பட்டவனா இருந்தான். சோதோமின் வாலிபர்கள் கூட லோத்தை என்ன பண்ணல, மதிக்கவே. ஆபிரகாம் வர வர ஆஸ்தியிலும் ஆசீர்வாதங்களில் விரித்து அடைந்து கொண்டே இருந்தான். லோத்து சோதோமில் தனக்கு இருந்த எல்லாவற்றையும் இழந்தான். ஆண்டவர் அந்த ஸ்டோரியிலே என்ன சொல்ல வரான்னா, என் பிள்ளைகளுக்கும் மற்றவங்களுக்கும் நான் வித்தியாசத்தை உண்டு பண்றேன். ஹல்லேலூயா. என்னை உண்மையாய் பின்பற்றி வருகிறவன் நாங்களோ கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் என்கிற ஜனங்களுக்கும், குதிரைகளையும் ரதங்களையும் நம்பி இருக்கிற ஜனங்களுக்கும் இந்த வசனம் எப்படி, அவர்களும் விழுந்து போனார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில
இன்றைக்கும் ஆபிரகாமின் சந்ததி என்று நாம் அழைக்கப்படத்தக்கதாக தேவன் ஒரு பெரிய உயர்வை, ஒரு தீர்மானத்தை வைத்திருந்தார். ஹல்லேலூயா. அதுதான் இன்னைக்கு நம்ம குடும்பமும் அப்படிதான் இந்த பூமியில நம்ம வாழ்கிறோம். நாமளும் பிரித்தெடுக்கப்பட்ட இது ஒரு எச்சரிப்பு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அதே மாதிரி சூழ்நிலை அந்த தேவன் இந்த கடைசி நாட்களை குறித்து சொல்லும் போது கூட என்ன சொல்றாரு, லோத்தோடைய மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள், நோவாவின் காலத்தில். ஏன்னா அவ்வளவு கொள்ளாத, தேவனை அறிஞ்ச அளவே இல்லாத ஆட்கள், தேவனை குறித்த பயமே இல்லாத ஆட்கள். ஏன்னா ஆணோட ஆண் கூப்பிடுற அளவுக்கு துணிகரம் பிடிச்ச ஜனங்களா இருந்த ஒரு நாட்கள் இல்லையா, அருவருப்பின் ஜனமா இருந்த காலங்கள். அதுதான் ரிப்பீட் ஆகி இந்த காலங்களிலும் அதற்கு சட்டங்கள் கொடுக்கப்பட்டு அவங்களுக்கு வாய்ஸ் கொடுக்கப்பட்டு இன்றைக்கும் அதை நிலைநிறுத்திட்டு இருக்காங்க. ஆனா இப்படிப்பட்ட சந்ததிக்குள்ள நம்ம வாழ்ந்தாலும் ஆபிரகாம் நம்மளுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். தன் குடும்பத்தை, தன் சந்ததியை கர்த்தருக்குள்ள காத்து கொண்ட ஒரு மனுஷனா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய உடன்படிக்கைக்கு உரிய பிள்ளைகள் என்று வளர்க்கக்கூடிய அளவுக்கு இல்லையா, ஈசாக்க பலிபீடத்துல கொண்டு போய் வைக்கணும்னா அந்த மகன் எவ்வளவோ அந்த தகப்பனுக்கு எப்படி இருந்திருக்கணும் இல்லையா. பெரிய பையன் தான், ஏதோ குட்டிகளோட பையன் தோல குழந்தை மாதிரி தூக்கிட்டு போட்டு இல்லை. ஈவன் அவர் 17 years அந்த அளவு சொல்றாங்க. அந்த அளவுல தன் தகப்பனுடைய இருதயத்துக்கு ஏற்ற அளவு அவர் வளர்த்திருந்தார். எப்படி அது கிடைச்சது? அவருக்கு தேவனுக்கு இருந்த உறவின் மூலம்தான் அந்த நன்மை கிடைத்தது. அவர் தேவனோடு பழக பழக தன் பிள்ளையை அந்த என்னது மேன்மைக்குள்ள, இந்த உலகத்தின் காரியங்களுக்குள்ள சிக்காதபடிக்கு, இத்தனைக்கும் அந்த டைம்ல இஸ்மவேலுங்கிற ஒரு சகோதரன், பொல்லாத சகோதரன் அங்க இருந்தாலும் அந்த பொல்லாத சகோதரனுடைய ஒரு பழக்க வழக்கத்தையும் கற்றுக்கொள்ளாத ஒரு மகனாக இவனை பிரித்தெடுத்து வளர்ந்தார். ஆண்டவர் இததான் ஒவ்வொரு காரியத்திலும் நம்மளோடு சொல்ல விரும்புகிறார். ஒவ்வொரு இந்த என்ன சொல்றது, இந்த ஒவ்வொரு இது ஒவ்வொரு, ஏன்னா நிறைய எல்லா காரியத்துக்குள்ள நம்ம போனா ரொம்ப டைம் எடுக்குது, உங்களுக்கு தெரியும். ஈசாக்கு இஸ்மவேல் அவங்களுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். ஈசாக்கு தேவனோடு சஞ்சரிக்கிறவனாக இருந்தான். ஹல்லேலூயா. அவன் மெடிடேட் பண்றான். அவன் கூட ஈவினிங் போய் கர்த்தருடைய வார்த்தைய கூடாரங்கள்ல மெடிடேட் பண்றான். இவன் கொள்ளாதவனும் எப்படி இருக்கிறான், வேட்டைக்காரனும் ரொம்ப வெறி பிடிச்சவனுமா அப்படிங்கிற ஒரு சந்ததியா ஆண்டவர் பிரிக்கிறாரு. அந்த ஈசாக்கின் மேல தேவன் தன்னுடைய வாக்குத்தத்தத்தை வைத்து அதன் மூலம் 12 பிள்ளைகளை அவங்களுக்கு கொடுத்து, அவங்களுக்கு ஏசா யாக்கோபு அப்படிங்கிற சந்ததியை கொடுத்து அதன் மூலம் இஸ்ரவேல் என்கிற ஒரு பெரிய சந்ததியை கொண்டு வரும்படியாக தேவன் தீர்மானித்து அவங்களை நடத்திட்டு வர்றாரு. ஆனா அந்த 2 பகுதியில நடக்கும்போது வித்தியாசங்களை பார்த்தீங்கன்னா, தேவனை சார்ந்த பிள்ளைகளுக்கு மிகுந்த நன்மையும், தேவனை சாராதவர்கள் விழுந்து போய்கொண்டே இருப்பாங்க. சரி, இன்னைக்கு இந்த 2 பகுதியை கொஞ்சம் இன்னும் விரிவா பார்க்கணும்னு பார்க்குறேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எகிப்து ஜனங்களுக்கும். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க முறையிடுறாங்க. அவங்களுடைய என்னது அடிமைத்தனம் 400 வருஷத்துக்கு மேல போயிடுச்சு. ஆண்டவர் கொடுத்ததே 400 வருஷம் தான். ஆனா 430 வருஷத்துக்கிட்ட அவங்க இன்னும் பயங்கரமா அடிமைத்தனப்படப்படுறாங்க, குடும்பப்படுத்தப்படுறாங்க. அவங்களுக்குரிய அந்த கல்லை செய்யறதுக்கு கூட அவங்க செங்கல் தராம நீங்களே போய் என்ன பண்ணுங்க எடுத்துக்கணும், நீங்களா ஆனா அதுக்கு ஏற்ற அளவு எல்லாத்தையும் கொண்டாந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய கஷ்டத்துக்குள்ள போகும்போது ஆண்டவர் சத்தத்தை கேட்டு என்ன பண்றாரு, நான் இறங்கி வரவே என் ஜனங்களை விடுதலையாக்குவேன். அதுவும் அவர் விடுதலை ஆக்கணும்னு விரும்பினது எப்படின்னா சாதாரண சரி அப்படி இல்லை, அவர் எத்தனை மகா பெரிய தேவன் என்பது. ஏன்னா பார்வோன் அந்த காலத்துல அவன் தான் தெய்வம். பார்வோனை எப்படி கும்பிடுவாங்கன்னா அவனை தான் தெய்வமா கும்பிடுவாங்க. அது ஒவ்வொரு வாதையும் வந்தது அந்த பார்வோனுடைய தெய்வங்கள். ஆண்டவர் அந்த தெய்வங்களை நியாயம் தீர்க்கும்படியாக மோசையை பார்வோனுக்கு முன்பாக என்ன பண்ணாரு, தெய்வமாக்கி கொண்டு போய் ஒவ்வொரு வாதையினாலும் இந்த 2 லிட்டரலா அந்த வித்தியாசம் நடக்குது. இங்க இருள் இவங்களை மூடிக்கிட்டு போகுது, இங்க இவங்க எல்லாம் வெளிச்சத்துல இருக்காங்க. ராஜாவே போய் பார்க்க சொல்றாரு, போய் அந்த கோஷன் நாட்டை பாருங்க எப்படி இருக்குன்னா, அந்த கோஷன் நாடு வெளிச்சம் நல்லா இருக்குது, நம்ம தான் அழிஞ்சிட்டு இருக்கிறோம். கவலை ஏரியா ஃபுல்லா வந்துருது. கடைசியா அவன் வீட்டு பிள்ளை வரைக்கும் ஆண்டவர் நியாயம் தீர்த்தான். ஹல்லேலூயா. நம் தேவன் அவ்வளவு வைராக்கியம் உள்ளவர். உங்க வாழ்க்கையில நீங்க அதனால எதை குறிச்சு நம்ம பழி வாங்கணும், ஐயோ நம்ம வாழ்க்கையில இவ்வளவு பெரிய தீமைகளை இவங்க செஞ்சுட்டாங்க,
இது பண்ணிட்டாங்க அது பண்ணிட்டாங்கன்ட்டு நீங்க உங்களுக்குள்ள நீங்க மனசுல எதுவும் யோசிக்க தேவையில்லை. நம்ம தேவனுக்கு அதை விட சூப்பரா பழிவாங்க தெரியும். ஹல்லேலூயா. அவர் யுத்தங்களை நடத்துகிறவர், பழிவாங்குதல் கர்த்தருக்குரிய. அவர் நீதியாய் அதை செய்வார். ஏன்னா நம்ம நியாயம் இல்லாம போய் செஞ்சு அவர் அந்த நீதியை அவர்கள் அடைய வேண்டும். ஏன்னா அவங்க 430 வருஷமும் ஒரு பெரிய கொடுமைக்குள்ள போயிருக்காங்க. அப்ப அவங்களுக்கு எவ்வளவு பெரிய நீதி செய்யப்பட வேண்டும் இல்லையா? 430 வருஷங்கிறது ஒரு எத்தனை 5 ஜெனரேஷன் மேல, ஈவன் 6 ஜெனரேஷன் கிட்ட அவங்க அடிமைத்தனத்திலே இருக்காங்க. மேக்சிமம் ஒரு 60 இயர்ஸ் கிட்ட தான் ஒரு ஜெனரேஷன். அப்படி போகும்போது அவங்க 6 ஜெனரேஷனுக்கு மேல அடிமைத்தனத்திலே இருக்காங்க. அப்போ அதோட நீதி எவ்வளவு பயங்கரமா இருக்கணும். அந்த நீதியை அங்க செய்தார். ஹல்லேலூயா. என்ன அந்த என்னது அவங்களுடைய ராணுவத்துக்கு நீதி, அவங்களுடைய குதிரைப்படைக்கு ஒரு நீதி, அவங்களுடைய வயல் நிலத்துக்கு ஒரு நீதி, அவங்களுடைய எல்லா தண்ணிக்கு ஒரு நீதி, எல்லா காரியத்திலும் அவருக்கு நீதி செய்து அது தேவனே இறங்கி வந்து செய்தார். அதை எப்படி செஞ்சார்னா, நான் இஸ்ரவேலுக்கும் எகிப்துக்கும் நிச்சயமாக ஒரு வித்தியாசத்தை காட்டுவேன்னு சொல்லி வந்து செய்தார். ஹல்லேலூயா. நம்மளும் நம்ம வாழ்க்கையில நிறைய நாட்கள் நிறைய பகுதிக்குள்ள இது மாதிரி நன்மையே காணாதபடிக்கு இந்த மாதிரி ஜெனரேஷன்ஸா நம்ம சில அடிமைத்தனக்குள்ள போயிருந்தாலும் தேவன் எல்லாவற்றுக்கும் அவர் நீதி செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நீதியை நியாயமாய் விசாரிக்கிற கர்த்தர். ஒரு நாளும் அவர் நம்முடைய வாழ்க்கையில நீதி செய்யப்படாத பகுதி என்பது நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. நீங்க உங்க லைஃப்ல நன்மைகளை நீங்க எடுத்து அனுபவிக்கிற காலங்கள் வரும்போது நீங்க ருசிப்பீங்க. ஓ, ஈவன் உங்க டேஸ யாரும் திருடி இருந்தாலும், உங்களுடைய என்னது அந்த இளமை காலத்துல இருக்கிற உங்களுடைய அந்த எனர்ஜியை திருடி இருந்தாலும், உங்க பணங்களை திருடி இருந்தாலும், உங்க நல்ல மன வாழ்க்கைய உங்க திருமண வாழ்க்கையை கூட நீங்க அனுபவிக்க விடாதபடிக்கு ஜனங்கள் எல்லாம் நிறைய பேர் சேர்ந்து டிஸ்டர்ப் பண்ணியிருந்தாலும் எல்லாவற்றுக்கும் நீதி செய்கிற தேவனுடைய கரத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம யாரும் அநீதியுள்ள நியாயாதிபதி கிட்ட இல்லை, நீதியை நியாயமாய் விசாரிக்கிற தேவனுடைய கரத்தில் இருக்கிறோம். அவர் எல்லாவற்றுக்கும் உற்று கவனித்து ஏராளமாய் தாராளமாய் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். இது வரைக்கும் அவங்க என்னென்னலாம் சம்பாதிச்சு அந்த ஜனங்கள் அனுபவித்தாங்களோ கடைசி நேரத்துல போகும்போது சும்மா அனுப்பல, கொள்ளை அடித்தார்கள். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் தேசமே எப்படி ஆச்சுன்னா, எகிப்து தேசமே கொள்ளை அடிக்கப்பட்டது. ஒரு பொண்ணு ஒரு வெள்ளி ஒண்ணு கூட அவன் கையில இல்லை, எல்லாமே இஸ்ரவேல் ஜனங்கள் கையில வந்துருச்சு. ஏன்னா அந்த பயம் வந்து அவங்களே என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புற அளவுக்கு என்ன பண்ணிட்டாரு. அந்த சூழ்நிலைகள் ஒவ்வொரு வாதையும் அவங்களுக்கு பயம் உண்டாக்கி கடைசியா ஓடி போய் எல்லாரும் என்ன கேட்கறையோ வாங்கிட்டு போ அப்படிங்கிற அளவுக்கு என்ன பண்ணிட்டாரு, ஆண்டவர் வெளியே அவர்களை அனுப்பிட்டார். அதெல்லாம் ஆண்டவர் இந்த நாள்ல என்னோட பேசிட்டு இருந்தாரு. அது போலதான் உங்களுக்கு நியாயம் விசாரிக்கப்படும். ஹல்லேலூயா. இது எத்தனை நாட்கள், எத்தனை காலங்கள், எத்தனை மனிதர்களால பார்வன் மாதிரி சம்டைம்ஸ் பெரிய ஒரு இரும்பு பிடியிலேயே நம்ம போய் மாட்டி இருந்தாலும் அந்த பார்வோன் தேவனுக்கு முன்னாடி ஏமாத்தினான். ஹல்லேலூயா. பார்வோனுடைய எல்லா என்ன சொல்றது கோள்களையும், அந்த மந்திரவாதிகளுடைய கோள்களை மோசையுடைய கோள் விழுங்கினது போல எல்லாவற்றையும் அவர் தன்னுடைய கரத்துல எடுத்து உங்களை நன்மையினால் நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். உங்க வாழ்க்கையில நிச்சயமாய் அந்த நன்மைகளை அனுபவிக்கிறதுக்கு ரொம்ப தூரம் இல்ல, சமீபமா இருக்கீங்க. அந்த எல்லைகள்ல ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். நீங்க இவ்வளவு நாள் துன்பத்தை கண்டீங்க, இவ்வளவு நாள் உங்க வாழ்க்கையில தேவனுக்கென்று நீங்க நின்னீங்க. எல்லா சூழ்நிலை வரும்போதும் என் கர்த்தருக்கு விரோதமாக எப்படி பாவம் செய்வேன், என் கர்த்தருக்கு விரோதமாக எப்படி அவரை விட்டு நான் தூரம் போவேன், நான் என்னவா இருந்தாலும் அவர் பின்னாடி செல்வேன். அந்த தீர்மானத்துல வந்தவங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் அவருடைய பரிபூரண நன்மையை கொடுக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்ம உண்மை இல்லை, அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். அடுத்து தாவீதுடைய வாழ்க்கையிலும் சவுலுடைய வாழ்க்கையிலும் 2 பேருமே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தான். தேவனால ராஜாவாக இஸ்ரவேலுக்கு முதல் ராஜாவாக சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டார். அடுத்த ராஜாவாக தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டார். அவங்களை ஒரு நோக்கத்தோடு சிருஷ்டித்தார். அவங்களை ஒரு அவங்களை குறித்த ஒரு பெரிய திட்டங்கள் தீர்மானங்களை ஆண்டவர் அவர்களோடு பேசினார். ஆனா
அவங்க வாழ்க்கையில சவுல் அதை சீரியஸா எடுத்துக்கல. அவர் என்ன பண்ணாரு, மனுஷர்களை பிரியப்படுத்துறதுல மற்ற காரியங்கள்ல தான் அவர் காரணமா இருந்தாரு. ஆனா தாவீதுடைய வாழ்க்கையில அவர் எப்பொழுதும் தேவனை கனம் பண்ணுவதில்லை, அவருடைய வார்த்தையை கேட்டு செயல்படுவதில்லை. அவர் தன்னுடைய வாழ்க்கையில எப்படி செயல்பட விரும்புகிறார் என்பதை அறிந்த ஒரு மகன் தான் தாவீது. ஆபிரகாமை போல தாவீது, மோசே அவர்கள் எல்லாம் தேவன் தன்னை எப்படி நடத்த விரும்புகிறார் அப்படிங்கிறதுல என்ன சொல்லல வந்தாலும் அவரோடு இசைந்து நடக்கிற ஒரு நல்ல பழக்கத்தை வைத்திருந்தார்கள். அதனாலதான் ஒரு பெரிய வித்தியாசம். தாவீதுக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார், உன் சிங்காசனம் என்றென்று நிலைத்திருக்கும், அதுல ஒரு ராஜா இல்லாம போகவே முடியாதுன்னு சொல்லி ஆண்டவர் அவருக்கு மகா பெரிய ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்து அந்த தாவீதின் சந்ததியில இயேசுவை பிறந்து வருகிற அளவுக்கு தேவன் அவரை மகிமைப்படுத்தினார். ஏன் இந்த வித்தியாசம், ஏன் இந்த மகிமையான காரியம் உண்டாயிடுச்சுன்னா, அவர் தேவன் தன்னை எதற்காக அபிஷேகம் பண்ணினார். ஒரு ராஜாவாக, தேசத்தை ஆளுகை செய்கிறவராக, தேவனுடைய திட்டத்தை ஜனங்களுக்குள்ள செயல்படுத்துகிற ஒரு வீரனாக இருந்தார். அந்த கோலியாத்தை பார்க்கும்போது சவுல் நல்லா எல்லார காட்டிலும் ரொம்ப ஹைட்டானவர் யாரு? சமஸ்த இஸ்ரவேலும் சவுல் தான் இப்படிப்பட்டவர், ரொம்ப ஹைட். ஆனா தாவீதுக்கு முன்னாடி, கோலியாத்துக்கு முன்னாடி என்ன போய் நிற்கிறாரு, நடுங்கிட்டு போய் நிற்கிறார். அது 40 நாள் அவன் சத்தம் போடுறான். 40 நாளும் சவுலும் பயந்து படையும் பயந்து நிற்குது. ஆனா ஒரு வார்த்தையை தான் கேட்கிறான் தாவீது, இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனை நிந்திக்கிறதுக்கு வழியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அளவு தேவனை குறித்த ஒரு வைராக்கியம் உள்ளவனாயிருந்தான். என் தேவன் உடன்படிக்கையின் தேவன், என் தேவன் அவருடைய பிள்ளைகளுக்காக யுத்தங்களை பண்ணுகிற தேவன், என் தேவன் அவருடைய பிள்ளைகளை விடுதலை. நீ யார் என்னுடைய பிள்ளைகளை பார்த்து பேசுறதுக்கு? ஹல்லேலூயா. நிந்திக்கிறதுக்கு நீ யார் என்கிற அந்த வைராக்கியம் அவனை என்னாச்சு, அவனை ஈஸியா கொள்ள வச்சுச்சு. தேவன் இப்படிப்பட்ட சந்ததிக்கு இறங்கி வந்து இருக்கிறார் இன்றைக்கு. ஹல்லேலூயா. யாரெல்லாம் கோலியாத்களை பார்த்து சவால் விடுகிறவர்களா இருக்கிறீர்களோ, இந்த உலகத்துல என்ன பிரச்சனை வரட்டும், என் தேவன் என்னோடு இருக்கிறார், என் தேவனுக்காக நான் வாழ்வேன், என் வாழ்க்கையில எந்த ஒரு காரியம் வந்தாலும் தேவனை அல்லாமல் என் வாழ்க்கையில வேற ஒன்றுமில்லை அப்படின்னு வைராக்கியம் உள்ள சந்ததிக்காக தேவன் வித்தியாசத்தை காட்ட இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளவு நாள் நீங்க வைராக்கியமா இருந்ததுக்கு பலன் இல்லையேன்னு யோசிக்காதே. ஐயோ, நான் எத்தனை இடத்துல நின்னேன், என் குடும்பத்துல நான் நின்னேன், எல்லாரும் எதிர்த்தாங்களே நான் கிறிஸ்துவுக்குள்ள வர்றதுக்கு, நான் அவரை பின்பற்றுறதுக்காக என்னோட குடும்பம் என்னை மோசமா பேசினாங்களே, என்னை உற்றார் உறவினர் என்னை விட்டு வெளியே போயிட்டாங்களே அப்படின்ட்டு நீங்க யோசிச்சீங்கன்னா இதுதான் பதில். எல்லாரையும் காட்டிலும் தாவீதுக்கு எப்படி ஒரு சிங்காசனம் என்றென்றைக்கும் நிலைப்படுத்தப்பட்டதோ, உங்களுடைய ஆசீர்வாதம் என்றென்றைக்கும் நிற்கும்படியான ஒரு நிலைப்படுத்தல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம யாரும் சும்மா பின்பற்றி வர, ஏதோ பின்பற்றி வரவங்கள ஆண்டவர் ஏதோ கண்டும் காணாதவரா இல்லை. அந்த ஒரு தாவீதை ஆண்டவர் கண்டார், அந்த வைராக்கியத்தை கண்டார், அந்த ஜீல் அவர் பார்த்தார். ஹல்லேலூயா. இவன் தான் எனக்கு வேணும், ஹல்லேலூயா, இவனை தூக்குற பாரு அப்படின்னு சொல்லி தூக்கி ஒரு மேன்மையில நடத்தினது போல நீங்க உங்க குடும்பத்துல அவ்வளவு பேர் இருந்திருக்கலாம். ஆனா ஒரு ஆளா தாவீத போல எழுப்பினீங்க பாருங்க, ஒரு சின்ன ஒரு வித்தா எழுப்பினீங்க பாருங்க. இல்ல, என்ன என் குடும்பம் எதை கும்பிட்டுருந்தாலும் பரவாயில்ல, என் இயேசு எனக்கு போதும் என்று சொன்ன அந்த ஒரு வைராக்கியத்தின் ஜீல கர்த்தர் கண்டார். அது மனுஷன் பார்க்க முடியாது, அது மனுஷனுக்கு ஏளனமா இருக்கும். சிலுவையை குறித்த உபதேசம் அது அவங்களுக்கு பைத்தியம், நம்மளுக்கோ தேவ பலனா இருக்கிறது. ஹல்லேலூயா. அவரை அறிந்து வந்த நம்ம ஒவ்வொருவருக்கும் அது தேவ பலனா இருக்கிறது. நீங்க ஒருவர் சோர்ந்து போக வேண்டாம். இன்னைக்கு அந்த ஆண்டவர் அதை பார்த்து சந்தோஷப்படுகிறார். அதை அப்படியே நான் பார்க்கிறேன். எப்படி தாவீது அந்த இடத்துல ஒரு மகிமையான மகனாக பார்த்தது போல உங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்படிதான் பார்க்கிறார். இந்த சந்ததிக்குள்ள எழும்பின பிள்ளைகளாக, சந்ததியில ஒரு வித்தாக, தேவனுக்கென்று வைராக்கியம் உள்ளவர்களாக நீங்க எழும்பினத தேவன் கண்ணோக்கி பார்க்கிறார். ஹல்லேலூயா,
உங்களுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. உங்களுக்கு நன்மையின் பூரணங்களை அவர் பெரிய வித்தியாசப்படுத்தி காட்ட வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் மற்ற ராஜாக்கள் என்று எல்லாம் வந்தாலும் இயேசு அந்த ராஜாவினுடைய வித்தாய் வர வேண்டும் என்று அவர் விரும்பினார். ஹல்லேலூயா. இதுதான் மேன்மை. அவருடைய பிள்ளைகளா நம்ம வளர்றோம் வாழ்றோம் அப்படின்னா அங்க ஒரு பெரிய ஒரு நன்மை அந்த இடத்துல இருக்குது. ஹல்லேலூயா. அதனால யாரும் சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்தி உங்க ஒவ்வொருடைய நன்மையும் உங்க சிரசில வச்சு கொண்டு இருக்கிறார். அந்த வித்தியாசத்தை நீங்க நிச்சயம் பார்ப்பீங்க. நிச்சயம் அந்த வித்தியாசம் உங்க வாழ்க்கையில மகிமையாய் வரும். ஹல்லேலூயா. அதே போல நம்ம பார்க்கிறோம், கற்பாறையின் மேல் கட்டினவர்கள் மணலின் மேல் வீட்டை கட்டினவர்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கெல்லாம் நிறைய அஸ்திபாரங்கள் மணலின் மேலதான் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த புயல் வரும்போதும் அந்த காற்று வரும்போதும் அந்த சூழ்நிலைகள் வரும்போதுதான் அவங்க எதனால கட்டப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற காரியம் தெரியும். ஆனா நம்ம கற்பாறையின் மேல கட்டப்பட்டிருப்போம்னா மணல் எனது காற்று வந்தாலும் மழை வந்தாலும் புயல் வந்தாலும் அந்த வீடு நிலைத்து நிற்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை நிலை நிறுத்தி வைக்கிறவராக இருக்கிறார். உங்க அஸ்திபாரம் எங்க இருக்குன்னு மட்டும் யோசித்துக்கோங்க. எதன் மேல நம்ம கட்டி கொண்டு இருக்கோம்? என்னுடைய அஸ்திபாரம் எதன் மேல் இருக்கிறது? நீங்க கர்த்தருடைய வார்த்தையின் மேல, வார்த்தையானவராகிய கிறிஸ்துவின் மேல நீங்க உங்க வாழ்க்கையெல்லாம் கட்டிக்கொண்டே இருப்பீங்க. நானா உங்க வாழ்க்கை உங்க வீடு ஒரு நாள் இப்ப நம்ம எத்தனையோ சூழ்நிலைகளை பார்க்கிறோம் இல்லையா? இந்த பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில எத்தனையோ சூழ்நிலைகள் வந்து காத்து புயல் எல்லாம் அடிச்சுக்கிட்டே தான் இருக்குது. ஆனா ஒன்றும் நம்ம வீட்டை சேதப்படுத்த மாட்டோம். ஹல்லேலூயா. அது கொரோனா காலங்கள்ல நம்ம பார்ப்போம். எத்தனையோ அது ஸ்பெஷலா வெளி நடந்த ஒரு காரியங்கள். ஆனா தனிப்பட்ட விதத்திலையும் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு புயல் வந்தது. ஒரே நோக்கம் கிறிஸ்து. அந்த புயல்னா பின்னாடி இருந்த ரீசன் என்ன? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். பின்வாங்கி போயிடணும், ஆண்டவரை விட்டு மறுதளிச்சு போயிடணும். நம்ம ஓன் லைஃபை தெரிஞ்சுக்கொள்ளணும். சொல்றாங்களா, குதிரைகளை குறித்தும் ரதங்களை குறித்து நம்ம மேன்மை பாராட்டிட்டு பின்னாடி ஆண்டவருக்கு பைபிள் சொல்லிட்டு பின்னாடி திரும்பி போயிடணும். இந்த எல்லா பிரச்சனைகளும் தாவீது பவுல் சொல்றதுனால கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்கிறதுக்கான பிரச்சனைகள் தான் வந்துச்சு. ஆனா வார்த்தையானவர் நம்மளோடு இருந்து ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதும் நான் உன்னோடு இருக்கிறேன், மரண பரியந்த நான் உன்னை நடத்துவேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை பிடித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் வார்த்தையானவர் நம்மளோட பேசி 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 அந்த எனது ஜீவனில் வாழும்படியான கிருபை நம்மளுக்கு தந்தார். ஹல்லேலூயா. அப்படியாக அந்த 2 குரூப்பையும் இந்த நாட்கள்ல சோதிக்க போகுது. காற்று சோதிக்க போகுது, பெரிய சோதனைகள் சோதிக்க போகுது. அது எப்பயுமே ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கார்? அது சபையில தான் படும். தூற்றுக்கோள் அவருடைய கருத்துல இருக்கிறது. அது எங்க ஸ்டார்ட் பண்ணோம்? முதல்ல சபைங்கிறது நம்முடைய இண்டிவிஜுவல் லைஃப். சபைங்கிறது உடனே இந்த கட்டடத்துக்குள்ள வந்து ஆண்டவர் செய்யற காரியம் இல்லை. என் தனிப்பட்ட வாழ்க்கையில அவர் அதை செயல்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதனால நான் நிலை நிற்க வேண்டுமானால் வார்த்தையோடு நான் நிலை நிற்கும் போது கர்த்தர் என்ன காரியம் வந்தாலும் நான் ஸ்பெஷலா தான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. அடுத்து புத்தி உள்ள ஸ்திரீ, புத்தி இல்லாத ஸ்திரீ. இது கடைசி ஆண்டவர் ஒரு எச்சரிப்பாக, வேதத்துல ஒரு வருகைக்கான எச்சரிப்பாக, நம்ம வாழ்க்கைக்கான ஒரு எச்சரிப்பாக, நம்ம எப்படி வாழ வேண்டும் என்கிற ஒரு எக்ஸாம்பிளா இந்த காரியத்தை வச்சிருக்கிறார். புத்தி உள்ள ஸ்திரீ, புத்தி இல்லாத ஸ்திரீ. புத்தி உள்ள ஸ்திரீ தீவட்டியோட இருந்தாங்க, எண்ணெயோட இருந்தாங்க. புத்தி இல்லாதவர்கள் தீவட்டி இருந்துச்சு, எண்ணெய். அவங்க இது என்ன வித்தியாசம் காட்டுது? இவர்கள் உறவில் இருந்தார்கள், இவர்கள் உறவில் இல்லை. இதுதான் பெரிய வித்தியாசத்தை இந்த நாட்கள்ல கடைசியில காட்டப்போகுது. இது ஏதோ இந்த இன்னைக்கு நான் ரொம்ப வேகமா இந்த காரியத்தை நான் சொல்லல, சாஃப்டா தான் சொல்றேன். ஏன்னா இது ஒரு பயங்கரமான ஒரு காரியம். உறவுல வாழாம சும்மா வெறுமன என்னது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் பிள்ளைங்களுக்கு சொல்லும்போது. நம்ம வாழ்க்கையும் மேலோட்டமாக இருக்குமே. ஆனால் சும்மா கிறிஸ்தவங்களுக்குன்னு வாழ்றதுன்னு ஒரு 4 ஸ்டெப் வச்சிருக்கோம்ல. பைபிள் வாசிக்கணும், சர்ச் போகணும், காணிக்கை போடணும் அப்படிங்கிற அந்த மேலோட்டமான வாழ்க்கையில வாழுவேமே. ஆனால் உறவில்லாதபடி வாழ்வோமே ஆனால் நம்ம வாழ்க்கையில
அவர் ரிசல்ட் சொல்லியிருக்கிறார். அப்படி நம்ம கடைசி அவ்வளோ நாள் ஓடின ஓட்டம், அவருக்காகவே வாழ்ந்த வாழ்க்கை வீணா போயிடக்கூடாது இல்லையா? ஒரு நம்ம பிரித்தெடுக்கப்பட்டு அவருக்காக வாழ்வேன் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த உலகத்துல ஒரு ஓட்டத்தை ஓடிக்கிட்டு இருக்கிறது வீணா போயிடக்கூடாது. அந்த எல்லையோடு இருக்கணும். ஆவியானவர் என்கிற தேவ பிரசனத்தோடு இணைந்து, ஏன்னா ஆவியானவர் தான் நம்மளை இணைத்து வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அந்த இணைப்பின் பாலம் அவர் தான் பரலோகத்தின் அந்த செய்தி தொடர்பாளர். அவர் தான் அங்க இருக்கிற காரியங்களை நம்மளுக்குள்ள வெளிப்படுத்தி நம்ம ஆவியில புரிய செய்து நம்ம எப்படி நடக்கணும், என்ன வழிகள்ல நடக்கணும், என்ன காரியங்களை நம்ம மேல பண்றது திட்டங்கள் தீர்மானங்கள் என்ன என்பதை அவர் நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்து நடத்துகிறவர். அவரோடையே நம்ம தொடர்பே இல்லை, அவரோடய நம்ம இல்லைங்கும் போது நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? வார்த்தை இருக்கலாம், ஜாலங்கள் இருக்கலாம், பெரிய பிரசங்கங்கள் கூட இருக்கலாம், பெரிய ஊழியங்கள் எல்லாம் கூட இருக்கலாம். ஈவன் இந்த எண்ணெய் இருக்கிறவங்க காட்டிலும் கூட மேலான காரியங்கள் கூட மற்றவங்க இருக்கலாம். ஆனா காலங்கள் பதில் சொல்லும், தேவனுடைய நியாயத்திற்கு பதில் சொல்லும். அதனாலதான் ஆண்டவர் அந்த பிரிவுன்னு அவர் பிரிச்சு காட்டி வரும்போது அவர் தெளிவா சொல்றார். குதிரைகளை குறித்தும் ரதங்களையும் குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்கள் விழுந்து போனார்கள். கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்களோ எப்படி இருக்காங்க? எழுந்து நிமிர்ந்து நிற்கிறார்கள். ஹல்லேலூயா! எவ்வளவு பெரிய பாக்கியம் பாரு. எந்த சூழ்நிலை வந்தாலும் எப்படி இருக்காங்க? எழுதுறாங்க, நிமிர்ந்து நிற்கிறாங்க. ஹல்லேலூயா! எந்த சூழ்நிலை வந்தாலும் உங்க வாழ்க்கையில என்ன நடக்குது? எழக்கூடிய ஒரு நன்மை உண்டாகுது, நிற்கக்கூடிய நன்மை உண்டாகுது. ஹல்லேலூயா! நம்ம தேவன் அப்படிதான் நம்மளை வைத்திருக்கிறார். இந்த வித்தியாசங்கள் வர காலத்துல நடக்க போது சபைக்குள்ளங்கிறத விட என்னது, நம்ம வாழ்க்கைக்குள்ளே ஆண்டவர் அந்த வித்தியாசத்தை கொண்டு வரக்கூடாது. நம்ம அந்த சூழ்நிலைகள்லாம் பார்க்கும்போது நம்ம ஒரு எச்சரிப்பை அடைய வேண்டியது என்னன்னா, என்னுடைய நம்பிக்கை இங்க இருக்கு. இதுதான் நம்ம வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். மேகம் போன்ற இருக்கிற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கிடவும். ஆமென். இதுதான் ஆண்டவர் சொல்றார். இத்தனை சாட்சிகள், இத்தனை காரியங்கள் உங்களை சூழ்ந்து இருக்கிறபடினால நீங்க மற்ற எல்லா காரியத்தையும் உதறி தள்ளிட்டு என்ன பண்ணுங்க? விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கிடவும். முதல்ல எப்படி யாரை பார்த்துக்கணும்? இயேசுவை நோக்கி ஓடும். நம்முடைய தீர்மானம் இயேசுவை நோக்கி ஓடணும். அடுத்து எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடணும். ஆண்டவர் எனக்கு என்ன நியமித்திருக்கிறார், என் வாழ்க்கையில அவர் என்ன நியமித்திருக்கிறார், அதுதான் போன வாரம் நான் உங்களோட சொன்ன காரியம். ஆபிரகாம் தனக்கு என்ன நியமிக்கப்பட்டிருக்கிறது என்கிறதை தேவனோடு இருக்கிற உறவிலிருந்து அறிந்து அந்த ஓட்டத்தை, தன் ஓட்டத்தை ஓடினான். லோத், அதுதான் நீங்க நான் சொன்னேன், லோத் அந்த ஓட்டத்தை இழந்து விட்டான். தன் ஓட்டம் என்ன? ஈவன் ஆபிரகாமுடைய அவன் கலந்து வந்திருந்தாலும் தேவன் தன்னை எப்படி நடத்துகிறார் என்கிற உறவுல இல்லை. இதுதான் அந்த வித்தியாசம். உறவுல இருக்கிறவங்களுக்கும் உறவுல இல்லாதவங்களுக்கு வித்தியாசம் இல்லை. எல்லாமே என்ன இருந்தாலும் உறவுல இருக்கிறவர்கள் நிலைத்து நிற்பார்கள், அவர்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்பார்கள். உறவுல இல்லாதவர்கள் விழுந்து போவார்கள். அவர் விழுந்து போறதுல உங்க சந்ததியும் காணாம போயிடுச்சு. சந்ததி அருவருப்பாய் மாறிடுச்சு. அதுக்குதான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணுமா? இயேசுவை நோக்கி ஓடணும். ஹல்லேலூயா! என் வாழ்க்கையில ஒரு தீர்மானம், இயேசுவை பின்பற்ற தீர்மானித்தேன். சிலுவையின் முன்னால், உலகம் என் பின்னால், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். பின்னோக்கே நான். இந்த சத்தம் தான், இந்த பாடல் தான் நம்முடைய ஜீவ மூச்சு. அவரை பின்பற்ற நான் வந்துட்டேன். அடுத்து எப்படி இருக்கணுமா? நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கணும். நம்மளுக்குன்னு கர்த்தர் ஒரு ஓட்டத்தை வைக்க, மற்ற யாருடைய ஓட்டத்தை நீங்க எடுத்துக்காதீங்க. போகணும். சம்டைம்ஸ் நம்மளுக்கு சில ஊழியக்காரர்களை பார்க்கும்போது
அவங்க அந்த ஊழியர் செய்யறது போல தோணலாம் சில காரியங்கள். ஆனா உங்களுக்குன்னு பர்சனலா அந்த ரிலேஷன்ஷிப் வச்சு நீங்க உங்க வாழ்க்கையில ஆண்டவரோட பேசி பழகுங்க. உங்களுக்குன்னு என்ன ஓட்டம் வைத்திருக்கிறாரோ அந்த ஓட்டத்துல ஆண்டவர் உங்களை ஓட உதவி செய்வார், முடிக்கவும் உதவி செய்வார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அதை நீங்க உங்க வாழ்க்கையில தீர்மானமா எடுத்துக்கணும். லோத்துடைய வாழ்க்கையை நினைச்சுக்கணும். அவன் வாழ்க்கையில அவனுக்கென்று ஒரு ஓடின ஓட்டத்தை அவன் ஓட, நமக்கென்று ஓடின ஓட்டத்துல பொறுமையோட நம்ம ஓடணும். அந்த ஓட்டத்துக்கு ஒரு பொறுமை வேணும். அவசரமான காரியங்கள் கிடையாது, முந்திக்கிற காரியங்கள் கிடையாது, அப்படியே நம்மளையே வருத்திக்கிட்டு ஓடுற காரியங்கள் கிடையாது. அவர் ஒவ்வொரு சிங்கிள் ஸ்டெப்பையும் நம்மளுக்கு ஆண்டவர் போதித்து நடத்துவார். ஒவ்வொரு காரியத்திலையும் உங்களை அழகா நடத்துவார். அதுவும் இப்ப ஆண்டவர் எப்படி சொல்லி அனுப்பியிருக்கிறாருன்னா, ஒரு வித்தியாசத்தோட உங்களை நான் நடத்த போகிறேன். ஹல்லேலூயா. இவ்வளவு நாள் எப்படி எகிப்து தேசத்துக்கும் இஸ்ரவேல் தேசத்துக்கும் ஒரு லிட்டரலா ஒரு வித்தியாசம் உண்டானது போல என் பிள்ளைகள் என்னை பின்பற்றி என்னுடைய உறவுல வளர்ந்த பிள்ளைகளுக்கும் உறவே இல்லாம அப்படியே மேலாட்டி வர பிள்ளைகளுக்கும் ஒரு வித்தியாசத்தை நான் காண வைக்க போகிறேன். ஹல்லேலூயா. இது ஒரு நற்செய்தி. அவரை பின்பற்றி வந்த எல்லாருக்கும் ஒரு நற்செய்தி. ஆண்டவர் நம்மளை மேன்மையில வைக்க போகிறார், ஒரு மகிமையில வைக்க போகிறார், அவருடைய பரிபூரணங்களை அனுபவிக்க வைக்க போகிறார். ஹல்லேலூயா. நம்ம அதனால சோர்ந்து போகவே வேண்டாம். அவர் எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில நியாயத்தை கொண்டு வருகிறவராக இருக்கிறார். அதனாலதான் அண்ணன் சொல்றார், இவ்வளவு சாட்சிகள் முன்னாடி இருக்கு, நீ பாரு. வேதம் ஃபுல்லு சாட்சிகள் தான். அது மட்டும் இல்ல, வேதத்துல உள்ளது மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பேரை நம்ம பார்த்து வரும்போது நம்மளோட நிச்சயமாவே வாழ்க்கையில பார்த்துருக்கோம் இல்லையா? எவ்வளவு பேர் எத்தனை மேல நம்பிக்கை வச்சவங்கன்னா ஒண்ணுமே இல்லாம போயிருக்காங்க, ஜீரோ, நத்திங். இப்போ ஆண்டவர் சொன்ன மாதிரி அவளை தேடியுமே காண முடியும். அவளை தேடி கூட நம்ம லைஃப்ல நான் சில காரியங்கள்லாம் நம்ம வெளியே பேச முடியாது. அவ்வளோ பெரிய பிரபலங்கள், அவ்வளோ பெரிய பேர் உள்ளவங்க இன்னைக்கு தேடியும், ஏன்னா அவங்களோட நம்பிக்கை எதுல இருந்துச்சு? தங்களுடைய பணம், தங்க ஆட்சி, தங்களோட கட்சி அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையில வாழ்ந்தாங்க. ஆனா அதே சூழ்நிலையில தேவனை நம்பி சாதாரண மக்களை தான் வாழ்ந்தாங்க. ஆனா இன்றைக்கு தேவன் அவர்களெல்லாம் பலன் உள்ளவர்களாய், ஞானம் உள்ளவர்களாய், புத்தி உள்ளவர்களாய் தேவன் நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளுக்கு கிடைத்த பாக்கியம் அதுதான். நம்ம ஏதோ தேவனை பின்பற்றிட்டு வரோம், ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமையான சர்ச்சுக்கு போயிடுறோம், இல்லை ரெகுலரா, அப்படி கிடையாது. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது? பிதாவோடும் குமாரனோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் நம்முடைய ஐக்கியம் உண்டாகி நாளுக்கு நாள் அது பெருகுகிறதா இருக்குது. அதனால அந்த உறவு என்பதை தான் நான் மையப்படுத்த விரும்புகிறேன். அந்த உறவுல வாழு, ஆண்டவரோடு இருக்க அந்த எண்ணெயோட இருக்கு. அது இல்லாட்டினா நம்ம லைஃப் ஸ்மூத்தாவே இருக்க. அதுதான் ரொம்ப முக்கியம். வார்த்தை இருந்தாலும் அந்த வார்த்தை எனக்குள்ள செயல்பட வேண்டும் என்றால் அந்த எண்ணம் இருக்கணும். ஆவியானவர் அந்த காரியத்தை எனக்குள்ள வெளிப்படுத்தணும். எனக்கு எவ்வளவு வாக்கு தத்தங்கள் வந்தாலும் அது வாக்கு தத்தமாவே தான் இருக்குமே தவிர்த்துட்டு என் லைஃப்ல ஆவியானவருடைய இடைப்பாடுதல் இல்லாம, அவரோடு இருக்கிற உறவுல நான் இல்லாம அதை என்னால செயல்படுத்திக்கவே முடியாது. இஸ்ரவேலருக்கு இல்லாத வாக்கு தத்தமா, அவங்களுக்கு கொடுக்காத வாக்கு தத்தமா, அவங்களை நடத்தாதுதான். ஆனா அவங்க ஏன் அவங்க சுதந்திரிக்கல? அவங்க ஒரு பேட்டர்னை பின்பற்றாங்க. என்ன பண்றாங்க? முறுமுறுக்கிறாங்க. அப்புறம் பின்னாடி திரும்பி எகிப்துக்கு போயிடுவோம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் என்ன பண்றாங்க? ஆண்டோடைய வாக்கு தத்துவத்தை குறிச்சு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சிந்தனையே இல்லை. ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணாங்கன்னா மறந்து போறாங்க. ஃபர்ஸ்ட் மறக்கிறாங்க, அடுத்து முறுமுறுக்கிறாங்க, அடுத்து பின்னோக்கி பார்க்கறாங்க. இந்த பேட்டர்ன்லேயே தான் அவங்க வாழ்றனாலதான் ஆண்டோடைய வாக்கு தத்தங்கள் எவ்வளவு பெருசா இருந்தா கூட இந்த பேட்டர்ன் அவங்களை குறிச்சு வெளியே எடுத்து தள்ளி. நம்மளும் தான் சில பேட்டர்ன்ல மாட்டிக்கும். சில காரியங்கள்ல நம்ம மாட்டிக்கும் போது தேவனுடைய அந்த காரியங்களுக்குள்ள நம்மளால இது பண்ண சவுல் என்ன பண்ணது? அந்த மனுஷிக்கு காரியங்கள், இந்த உலகம் என்ன சொல்லுவது, ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவர் மாட்டிக்கிட்டார். ஆனா தாவீது ஒரு பேட்டர்ன், இது எல்லாத்துக்கும் மீந்து என்ன வச்சிருந்தார்? தேவன் என்னை குறித்து என்ன சொல்லுவார், அவர் இந்த காரியத்துல எப்படி விடைப்பட விரும்புகிறார். அவர் ஒவ்வொரு முறையும் அவர் ஒரு பேட்டர்ன் என்ன வச்சிருந்தாரு? போய் தேவன் கிட்ட எல்லாவற்றையும் விசாரிக்கிற ஒரு பேட்டர்ன் வச்சிருந்தார். அதனால நம்ம வாழ்க்கையில நம்ம சிக்கிக் கொள்ளக்கூடாது.
ஏதாவது ஒரு இந்த மாதிரியான காரியங்களுக்குள்ள போய் அப்படி இருந்துச்சுன்னா இந்த நாள்ல நம்ம உடைச்சு செவி இந்த நாள்ல அதை பிரேக் பண்ணியே ஆகணும். இந்த வாக்கு தத்தங்களையே பெற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு, தேவனுடைய நன்மைகளையே பெற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு இந்த காரியங்கள்ல நம்ம சிக்கி இருந்தோம்னா அதை 2 வழிகள்ல பிரேக் பண்ணலாம். ஒண்ணு துதியினால அந்த சங்கிலிகளை உடைக்கலாம். ஹல்லேலூயா. துதி என்கிற ஆயுதம். இப்ப எப்படின்னா பவுலும் சீலாவும் அந்த என்னது அவங்களுக்கு மரணம் விதிக்கப்பட்டிருக்கிறது. அவனால துதிக்க கூடாது. ஆக்சுவலா அவங்க கைதிகள் ஒண்ணு. ஆனா அவங்க அதை ஃபாலோ பண்ணணும்னு விரும்பல. இல்லை, நாங்கள் துதிக்க போகிறோம். அவங்க துதிக்க ஆரம்பிச்சனே சிறைச்சாலையின் கதவுகள் உடைந்தது, கட்டுகள் உடைந்தது, அவங்க விடுதலையாக்கப்பட்டு வெளியே வந்தாங்க. நம்மளும் தான் ஏதாவது ஒரு காரியங்கள் அப்படி சிக்கியிருப்போமையானால் முதல்ல இல்லை, இதையே நான் நினைச்சிட்டு இருக்க போறதில்லை, இந்த சூழ்நிலைக்குள்ளேயே நான் போய்கிட்டே இருக்கப்பட நான் துதிக்க போகிறேன். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் துதிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே நீ நல்லவர் என்பதை, நீர் எப்பொழுது எனக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கிற நல்ல தகப்பன் சொல்லி அவரை நீங்க துதிக்க ஆரம்பிங்க. அந்த செயினை உடைங்க. அடுத்து தேங்க்ஸ் கிவிங். ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. ஆண்டவர் எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறார் இல்லையா? நீங்க உங்க வாழ்க்கையில பார்த்தா அதே பிரச்சனைக்குள்ளதான் வந்திருப்பீங்க. சேம் பிரச்சனைகள் கூட மறுபடியும் வந்திருக்கும். ஆனா அந்த முதல் பிரச்சனையில ஆண்டவர் காப்பாற்றினாரா இல்லையா? அற்புதமா காப்பாற்றிருப்பார். ஆனா மறுபடியும் நம்ம அதே பிரச்சனையில மாட்டும் போது அதே பயம், அதே திகில், அதே அங்கலாய்ப்பு எல்லாமே உண்டாகுது. ஏன்னா அந்த பேட்டர்ல போய் மாட்டிடும். அந்த இடத்துக்கு நம்ம வெளியே வரணும்னா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே நீ உண்மை உள்ளவரப்பா, நான் அந்த மாதிரி சூழ்நிலை போகும்போது என்னை நீங்க விடுதலையாக்குனீங்க. அந்த சூழ்நிலைக்குள்ள என்னை நீங்க கை விட்டுடல. அதுல அந்த சூழ்நிலை என்னை அடிச்சுட்டு போக விட்டுடல. என்னை நீங்க அந்த இடத்துல வந்து தூக்குனீங்களே, உங்களுடைய பிள்ளையா எங்க இடத்துல நிலை நிறுத்தினீங்களே, அந்த சூழ்நிலை மத்தியில நான் என்னை வெட்கப்படாதபடி என்னை காத்து கொண்டீங்களே, இப்பொழுதும் இந்த சூழ்நிலையில நீங்க உதவி செய்ய வல்லவரா இருக்கிறீங்க. அப்படி மட்டும் இல்ல, எனக்கு நீங்க உதவி செய்வதற்காக சோத்திரம். இந்த பிரச்சனையில இருந்து என்னை வெளியே கொண்டு போனதற்காக சோத்திரம். இதுல நான் ஒரு மகிமையான காரியங்களை நான் பார்ப்பதற்காக சோத்திரம். நன்றி சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். என்ன உங்களுக்கு வாழ்க்கையில நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை சொல்லி நன்றி சொல்ல ஆரம்பிக்கும் போது இந்த பேட்டர்னை நீங்க உடைப்பீங்க. நீங்க உடைச்சிட்டீங்கன்னா அதோட அவ்வளவுதான், செயின் முறிஞ்சு போயிடும், மேல வந்துருவீங்க. ஆனால் அத்தோட அவர் என்ன பண்ணல, அழவே. அதுக்கப்புறம் துக்கமுகமா இருக்க விட, அவர் துக்கமுகமா இருந்துகிட்டே இருந்தா லைஃப்ல. அழுவா, எப்படி யாரும் வந்து அழுவா. அவளுக்கு ஒரே பேட்டர்ன் தான் இருந்துச்சு, அழுகிறதே தான் இருந்துச்சு. வந்து அழுதுகிட்டே தான் இருந்தா. ஆனா ஏலியோட சத்தம் அது சொல்றா, அந்த இடத்துல வந்து சொன்னேன், அது சொல்றாரு, இல்லை நீ சமாதானத்தோட போ. அவ்வளவுதான். அந்த ஒரு வார்த்தை அங்க ஒரு பெரிய அந்த செயின் பிரேக்கரா இருந்துச்சு. அடுத்து அவள் துக்க முகமா இருக்கிற தேசத்துக்கே ஒரு தீர்க்கதரிசியை பெற்று கொடுத்தார். ஹல்லேலூயா. நம்மளும் தான் நம்ம வாழ்க்கையில பிரேக் பண்ணும்போது தேசத்துக்கே ஆசீர்வாதம் உள்ளவர்களாக, நம்முடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் உள்ளவர்களாக, நம்முடைய சபைக்கு ஆசீர்வாதம் உள்ளவர்களாக, இதுவரைக்கும் தேசம் காண முடியாத நன்மைகளுக்குள்ள நடத்தி கொண்டு போகிறவர்களாக தேவன் நம்மளை மாற்றுவார். ஆனால் அந்த பேட்டர்ல இருந்து வெளியே வாங்க. இந்த மாதிரி சூழ்நிலைகளுக்குள்ள எதிராவது நீங்க மாட்டி இருப்பீங்களே, ஆனால் அதுக்குதான் அவரோடு சேர்ந்து இதெல்லாம் எப்படி நம்ம கற்றுக்கொள்ள முடியும்? அந்த எண்ணெய் நம்மளோடு இருந்தார், பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு இருக்கும்போது தான் போதும். அதான் சொல்றாரு, இந்த மலை தேசத்தை சுற்றி திரிந்தது போதும். ஒரே ஒய்யா அடிச்சுட்டே இருக்காரு. போவேன் வருவேன் மறந்துடுவேன் முறுப்பேன் இப்படியே இருக்காதீங்க. எழும்பு எங்க போங்க, தேசத்தை சுதந்திரிக்க போங்க. தேசம் நெருங்கிஞ்சா கிடக்குது, பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசமா இருக்கிறது. ஆனா அவங்க என்ன பண்ணல, அங்க போகாம வனாந்திரத்துல எங்களுக்கு என்ன செய்யல, சாப்பாடு இல்லை, வெறும் மண்ணா தான் கொடுக்குறீங்க, காடை தான் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முறுமுறுத்துட்டு நாங்க இந்த எகிப்து தேசத்துல நல்லா இருப்போம், கொம்பட்டிக்காய் சாப்பிடுவோம், வெள்ளிக்காய் சாப்பிடுவோம், நாங்க அடிமையா இருக்கிறதே எங்களுக்கு பெட்டரா இருக்குது அப்படின்னு அவங்க என்ன பண்ணிட்டே இருக்கிறாங்க. அந்த பழைய பேட்டர்ன்ல போனனால்தான் விட்டாரு, பழைய இருக்க வேண்டியதெல்லாம் அப்படியே. ஆனா அதுக்குள்ள காலையில் எழுப்புறாரு, ஜோஷுவா எழுப்புறாங்க, நாம போய் அந்த மலைநாட்டை சுதந்திரிப்போம். ஹல்லேலூயா. அந்த தேசம் நல்ல தேசம். அதை போய் நம்ம ராட்சதர்களை இந்த 10 பேர் பார்த்ததுக்கும் இவங்க 2 பேர் பார்த்ததுக்கும் வித்தியாசம். அவங்க போய் என்ன பண்றாங்க, அவங்க முன்னாடி நம்ம வெட்டிக்கிளியா இருக்கிறோம், நம்மளால சமாளிக்கவே முடியாது, அவ்வளவுதான்.
அவ்வளவுதான் எல்லாரும் செத்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க 2 பேரும் என்ன சொல்றாங்க, ஈஸியா சுதந்திரிச்சிடலாம். அவங்க எல்லாம் வெறும் என்னது நம்ம கைக்குள்ள இருக்காங்க, ஆண்டவர் நம்மளோட இருக்கிறார். எப்படி அவங்க அந்த காரியத்தை அறிந்தாங்க? அவங்க தேவனோடு இருந்த உறவுல இருந்து அதை அறிந்து கொண்டாங்க. ஏன்னா ஆண்டவர் நம்மளோட இருக்கும்போது இந்த ராட்சத கையில நம்மளை விட மாட்டார். அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார், நிச்சயம் அந்த தேசத்தை என்ன பண்ணுவாரு, கொடுப்பாரு அப்படின்னுட்டு அவங்க பாக்குறாங்க. அதனால அவங்க அந்த பேட்டர்னை உடைஞ்சனாலதான் அவங்க அதை போய் சுதந்திரிச்சாங்க. ஹல்லேலூயா. ஆனா இந்த பேட்டர்ன்லயே சுத்திட்டு இருந்தவங்க என்ன பண்ணாங்க, 40 வருஷமும் அந்த ஜெனரேஷனையே அழிச்சு முடிச்சுட்டு தான் புது ஜெனரேஷனை தான் கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. அதனால நீங்க சொல்லுங்க, நான் சுதந்திரங்களை சுதந்திரிக்கிறவன், வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்கிறவன். நானும் மறுபடியும் என் லைஃப்ல இது நடந்துச்சு, இப்போ இதனால இவங்கனாலதான் இது நடந்துச்சு, இதனாலதான் எனக்கு இது நடந்துச்சு இப்படின்னு நம்ம பேசிக்கிட்டே இருக்கோமே, ஆனால் அந்த ஒரே காரியத்துல போயிட்டே இருக்கும். நம்ம இல்லை, நான் துதிக்க போகிறேன், தேவனுக்கு நன்றி செலுத்த போகிறேன். ஹல்லேலூயா. இந்த 2 காரியத்துக்குள்ள வரும்போதுதான் இந்த செயினை பிரேக் பண்ண முடியும். ஹல்லேலூயா. ஏன்னா நம்மளுக்கு அவ்வளவு நன்மைகள் வாக்குத்தத்தங்கள் என்ன இருந்தாலும் ஏன் இந்த காரியங்களுக்குள்ள நம்ம வர முடியலன்னா, நம்ம ஒரு சில காரியங்களுக்குள்ள மாட்டி இருக்கோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த காரியத்துல இருந்து ஆண்டவர் உங்களை விடுதலையாக்க வேண்டும் என்று விரும்புகிறார். விடுதலையாக்கி உங்களை வித்தியாசத்தில் கொண்டு நடத்த வர வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஒரு விடுதலையும் ஒரு வித்தியாசத்தையும் இந்த நாள்ல தர வேண்டும் என்று விரும்புகிறார். இத்தனை நாட்களிலும் உங்க வாழ்க்கையில என்ன பேட்டர்ன், அதை நீங்க யோசிங்க. ஆண்டவர் சமூகத்துல நீங்க யோசிங்க, எதுல மாட்டிருக்கோம். சில பேர் அது நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இது நான் இது பண்ணிட்டு இருக்கும்போது எந்த ஒரு காரியத்துல நம்ம லைஃப் எது மாட்டுதுங்கும் போது எனக்கு ஒரு சரியான தெளிவான ஒரு காரியம் தெரிஞ்சிச்சு. நீங்க யோசிக்க ஆவியானவர் அதை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். எங்க பாட்டி, எங்க அம்மா, என் லைஃப் அப்படின்னு அந்த ஒரு ஜெனரேஷனா எடுத்து அப்படி நான் பார்த்துட்டு இருந்தேன். அடுத்து இவங்களோட லைஃப்லையும் அதை நான் யோசிச்சுட்டு இருந்தேன். என்னோட லைஃப்ல நான் அதை அனுபவிச்சு எனக்கு தான் அந்த இந்த காரியங்கள் அப்படின்னு தெரிய வரும்போது அந்த காரியத்தை குறித்து நைட்டு நான் அப்படியே ஆண்டோட நான் சோமடிட்டு இருந்தேன். ஆண்டவர் இன்னும் இதை நான் பிரேக் பண்ண விரும்புகிறேன். அவங்களுக்கு அது தெரியாம அதில் மாட்டிக்கிட்டு ஓடிட்டே இருந்தாங்க. ஈவன் எங்கள் அம்மாவுக்கு ஆண்டவரை பற்றி தெரிஞ்சிருந்தாலும் அதை பிரேக் பண்ண தெரியல. ஆனால் சத்தியத்தை நீங்கள் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. இதை நிச்சயம் நான் பிரேக் பண்ணுற ஒரு ஆளாக இந்த செயினை உடைக்கிறேன். இன்னும் என் ஜெனரேஷன் இந்த பகுதிக்குள்ளே வர முடியாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நான் நேற்று உட்காந்து நான் சும்மா பண்ணிட்டு இருந்தேன். எல்லாம் கண்களை மூடும். ஆண்டவர் அந்த பேட்டர்ன் உங்கள் வாழ்க்கையில் உடைக்கணும்னு விரும்புகிறார். உங்களை ஒரு வித்தியாசமாய், ஹல்லேலூயா, உங்களை வித்தியாசமாய் நடத்த வேண்டும் என்று விரும்புகிறார்.